Hello students, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா history third lesson revision பார்க்க போகிறோம். Okay, to see, do you know, இதில் பாருங்கள், the Archaeological Survey of India was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணவங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வேயர்னால் நிலம் அளக்குறாங்க இல்லையா அவங்க. அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ கம் டு த நெக்ஸ்ட் டாபிக். இங்கே பாருங்கள், மெஹர்கார் த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, மெஹர்கார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியோலித்திக் சைட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 பிசிஇ, அதாவது பார்த்திங்கன்னா இது மெஹர்கார் வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள், it is a historical period characterized by the use of articles made of bronze. அதாவது இந்த வரலாற்று காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டிகிள்ஸ் என்ன அந்த கலை பொருட்கள், அப்புறம் வந்து வெசல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்னால் வெண்கலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது என்ன காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ், அதாவது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். டு யூ நோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், வை பர்ன்ட் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சுட்ட செங்கலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தே ஆர் ஸ்ட்ராங், ஹார்ட், டியூரபிள், ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அண்ட் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரெயின். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டு கடினமாக இருக்கும், டியூரபிள் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியது, ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அதாவது நெருப்பை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்து இருக்குது. அது வந்து தண்ணியிலையோ இல்லை மழையிலையும் வந்து கரைஞ்சி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கிரானரி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ கிரானரி வித் வால்ஸ் மேட் ஆஃப் மட் பிரிக்ஸ். கிரானரி அப்படிங்கிறது தானிய களஞ்சியம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த பிரிக்ஸ் செங்கலால் மண் செங்கலால் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆர் ஸ்டில் இன் ஏ குட் கண்டிஷன். ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் தான் அந்த கிரானரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ் பின் டிஸ்கவர்ட் இன் ராக்கி கர்கி, அதாவது ராக்கி கர்கியில் இந்த கிரானரிஸ் வந்து இருக்குது. இந்த ராக்கி கர்கி எங்கே இருக்குது அப்படின்னா வில்லேஜ் இன் ஹரியானா பிலாங்கிங் டு மேஜர் ஹராப்பன் பிளேஸ். அது வந்து ஹரியானாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஹராப்பா நாகரிகத்தினுடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது ஹராப்பா நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யூசி இங்கே ஒரு இன்ஃபோபிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேர்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஆன்சியன்ட் லாத்தின் வேர்ட் சிவிஸ் விச் மீன்ஸ் சிட்டி. அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்டு எதில் இருந்து வந்துச்சு அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்டில் இருந்து வந்தது. அதனோட மீனிங் சிட்டி அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3000 இயர்ஸ் வந்து ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பாருங்கள், டு யூ நோ சொல்லியிருக்காங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ்னால் கொர்க்கை வாஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, ராக்கி கர்கி, கார்வெர்னிவாலா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மேப்பில் பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸ் ஒர்க்லேயும் கொடுத்துருக்கோம், அந்த மேப்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டு யூ நோ பாருங்கள், இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கர்னேலியன் டு டிசைன் ஜுவல்லரி. ஸோ அந்த இண்டஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதாவது சிகப்பு நிற கற்களை யூஸ் பண்ணாங்க இந்த ஜுவல்லரிஸ் செய்கிறதுக்கு. அதனோட பேர் வந்து கர்னேலியன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபோபிட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். அதாவது மனுஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண மெட்டல் எது அப்படின்னா காப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் மேலே கொடுத்துருக்காங்க. அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ். அதாவது இந்த சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அயன் மட்டும் கிடையாது, ஹார்ஸஸும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, யூ கம் டு நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்ஸ். தி ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சுமேரியன்ஸ். அதாவது ஆதிக்கால எழுத்து முறையை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சுமேரியன்ஸ் வந்து உருவாக்குனாங்க.
Do you knowல பாருங்க கொடுத்துருக்காங்க. ஆர்காலஜிக்கல் சைட் ஆஃப் மொஹஞ்சதாரோ ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. அதாவது அந்த ஆர்காலஜிக்கல் சைட், அதாவது மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொஹஞ்சதாரோ வந்து ஒரு தொல்பொருள் என்ன சொல்கிறது, ஆர்காலஜிக்கல் சைட்னா அந்த பார்வையாளர்கள் பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து யுனெஸ்கோ வந்து அந்த மொஹஞ்சதாரோவை ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டுயூனோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் எ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்காலஜிஸ்ட். இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடு C14 மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஓல்டு திங்ஸ்னோட ஏஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, யூ கம் டு புக் எக்ஸசைஸ். யூ see, choose the correct answer. What metals were known to the people of Indus civilization? என்ன மெட்டல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா காப்பர், பிரான்ச், சில்வர், கோல்டு, பட் நாட் அயன். அதாவது காப்பர், பிரான்ச், சில்வர், கோல்டு இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பட் அயன் மட்டும் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் ஒன், இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங்டு டு மெட்டல் ஏஜ். ஸோ அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா மெட்டல் ஏஜ் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன், ரிவர் வேலிஸ் ஆர் செட் டு பி த கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் பிகாஸ், அதாவது இந்த ரிவர் வேலிஸ் ஆற்றங்கரை பள்ளத்தாக்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நாகரிகத்தினுடைய தொட்டில், கிராடில்னா தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன ரீசன்? பிகாஸ் மெனி சிவிலைசேஷன் ஃப்ளோரிஸ்ட் ஆன் ரிவர் வேலிஸ். அதாவது நிறைய நாகரிகங்கள் வந்து எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னா அந்த ஆற்றங்கரை பகுதிகளில் தான் தோன்றுனுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆற்றங்கரையை நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ரோமன் பாருங்கள். மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டேக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட், ஹராப்பன் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி அன் அர்பன் சிவிலைசேஷன். ஹராப்பன் சிவிலைசேஷன் நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ரீசன் பாருங்கள், இட் ஹேஸ் வெல் பிளான்டு சிட்டிஸ் வித் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்தை வந்து நல்லா திட்டமிட்டு கட்டியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த ட்ரைனேஜ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சார் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. அட்வான்ஸ்னால் ஒரு முன்னேறிய ஒரு நாகரிகம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அதுக்கான ரீசனும் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். செகண்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட், ஹராப்பன் சிவிலைசேஷன் பிலாங்டு டு பிரான்ச் ஏஜ். ஹராப்பன் சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ரீசன், ஹராப்பன்ஸ் டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் அயன். அதாவது ஹராப்பன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அயனை பற்றின அறிவு இல்லை, அதாவது அயனை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பட் த ரீசன் இஸ் ராங். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஆனால் அதுக்கான ரீசன் வந்து இது கிடையாது. ஓகேவா? Okay, so answer is statement is correct, but the reason is wrong. Okay, third question, statement, the engineering skill of Harappans was remarkable. ஸோ அந்த என்ஜினியரிங் ஸ்கில், அந்த பொறியியல் திறமை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஹராப்பன்ஸ்னோட அந்த என்ஜினியரிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அளவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விலை மதிப்பில்லாது அப்படின்னு சொல்லலாம். Building of docks after a careful study of tides, waves and currents. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கப்பல் கட்டும் தளம், அப்புறம் அந்த அலைகளை பற்றி தெரிஞ்சுருந்தாங்க, பேரலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எல்லா விஷயமுமே தெரிஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். Option A. Okay, fourth question பாருங்க. Which of the following statements about Mohenjo-daro is correct? அதாவது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மற்ற மூணுமே ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் அன்னோன்.
அவங்களுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பற்றி தெரியல அப்படிங்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா அவங்களுக்கு கோல்டை பற்றி தெரிஞ்சிச்சு, அயன் தான் தெரியுது. ஹவுசஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ், அது கரெக்டு. ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ்னால தான் கட்டுனாங்க. பட் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் அயன், அது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு அயனை பற்றியே தெரியாது. ஸோ அதில் வந்து எந்த பொருளும் செய்ய முடியாது. அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறப்ப அதில் வந்து எதுவும் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை. கிரேட் பாத் வாஸ் மேட் ஆஃப் வாட்டர் டைட் வித் த லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமெண்ட். அந்த கிரேட் பாத் பெரிய குளங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டைட்னா தண்ணி அதாவது உறிஞ்சிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, you see fifth question. Consider the following statements: uniformity in layout of town, streets and brick sizes. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது இந்த பிரிக் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு, இந்த டவுன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா an elaborate and well laid out drainage system அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த என்ன சொல்கிறது, ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து நல்லா ப்ராடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானரிஸ் கான்ஸ்டியூட்டட் இன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹராப்பன் சிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது கிரானரிஸ் வந்து இந்த ஹராப்பன் சிட்டிஸில் முக்கியமான பகுதியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் த 3. ஓகே, சர்க்கிள் த ஆட் ஒன். ஆக்ஷன், ஷீப், பஃபலோஸ், பிக்ஸ், ஹார்சஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஆக்ஷன், ஷீப், பஃபலோஸ், பிக்ஸ், ஹார்சஸ். ஸோ ஆக்ஷன், ஷீப், பஃபலோஸ், பிக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இண்டஸ் வேலி பீப்புளுக்கு. பட் ஹார்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ தட் இஸ் த ஆட் ஒன். அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், ஏஎஸ்ஐ ஜான் மர்சல், அது கரெக்டு. ஏன்னா அதை பற்றின ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி தெரிஞ்சவங்க ஜான் மர்சல் கொடுத்துருந்தார். சிட்டாடல் வந்து பார்த்திங்கன்னா கிரானரிஸ், அதுவும் கரெக்டு. ஓகே, சிட்டாடலில் கிரானரிஸ் அந்த கோட்டையில் தானிய களஞ்சியங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. லோத்தலில் டோக்யார்டு, அது கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஹராப்பன் சிவிலைசேஷன் ரிவர் காவேரி அப்படிங்கிறாங்க. தட் இஸ் த ராங் ஒன். ஏன்னா ஹராப்பன் சிவிலைசேஷன் தோன்றது இண்டஸ் ரிவர் கிட்ட தான். ஓகேவா? ஸோ அந்த இண்டஸ் ரிவர் வேலியில் தான். ஸோ திஸ் இஸ் த ராங் பேர். ஓகே, செகண்ட் ரொமன் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், டேஸ் இஸ் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. மெசபடோமியா. ஸோ மெசபடோமியாங்கிறது தான் ரொம்ப பழைய நாகரிகம் அப்படிங்கிறாங்க. ஸ்பெல்லிங் MESOPOTAMIA. Okay, second question, archaeological survey of India was founded by. ஸோ அந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யார் உருவாக்குனாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான். ஓகே, அதை ஏற்படுத்தினவர் அலெக்சாண்டர், ALEXANDER, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், CUNNINGHAM. ஓகே, தேர்ட் கொஷின், டேஸ் வேர் யூஸ்ட் டு ஸ்டோர் கிரைன்ஸ். ஓகே, தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடத்த என்ன சொன்னோன்னா கிரானரிஸை யூஸ் பண்ணாங்க. கிரானரிஸ் ஸ்பெல்லிங் GRANARIES. ஓகே, ஃபோர்த் கொஷின், குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் டேஸ் கம்யூனிட்டிஸ். நிறைய மக்கள் செஞ்சதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிட்டிஸ் COMMUNITIES. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மெகர்கார் இஸ் ஏ நியோலித்திக் சைட். அது வந்து ட்ரூ. ஓகே, அது வந்து புதிய கற்கால பகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் கொஷின், ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் மோனுமெண்ட்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே கரெக்டு தான். செகண்ட் ஒன் ட்ரூ. தேர்ட் ஒன், கிரானரிஸ் வேர் யூஸ்டு டு ஸ்டோர் கிரைன்ஸ். அதுவும் கரெக்ட் தான். கிரானரிஸில் தான் தானியங்கள்லாம் சேகரித்து வச்சாங்க. ஃபோர்த் ஒன், த ஏர்லிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ் வாஸ் டெவலப்டு பை சைனீஸ் அப்படிங்கிறாங்க. அதை பழைய கால எழுத்து முறையை உருவாக்குனது சைனீஸ் அப்படிங்கிறாங்க. அது வந்து ராங். ஏன்னா சுமேரியன்ஸ் தான் அந்த ஏர்லிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸை உருவாக்குனாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஓகே, யூ சி மேட்ச் த ஃபாலோயிங். மொஹஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட். ஓகே, இறந்தவர்களினுடைய மேடு, சுடுகாடு மேடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலாய்.
ஓகே. நெக்ஸ்ட்டு சிட்டோடல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், மேடான பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் கர்னேலியன் ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன். ஓகே, கர்னேலியனுங்கிறது ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன். ஓகே.